எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்கள அடிப்படையா வச்சு, அதாவது ஜோதிடத்தில கிரகங்கள அடிப்படையா வச்சு, ஷேர் மார்க்கெட்ல அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத சில ஆராய்ச்சிகள் பண்ணி, குறிப்பிட்ட சில ஸ்டாக்குகள எடுத்து, அத கிரகத்தின் அடிப்படையில வச்சு ஏறப்போதா, இறங்கப் போதான்னு கணிச்சு, சில லைவ் ட்ரேடிங் இன்னைக்கு மார்க்கெட்ல உண்மையாலே என்ட்ரி எடுத்து, அந்த என்ட்ரி எந்த அளவுக்கு சக்சஸ் ரேட்டிங் குடுக்குது அப்படிங்கிறத ஒரு வீடியோவா பதிவு பண்ணி ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்காக அப்படியே குடுக்குறது. இது யாரையும் இந்த வாட்ஸ்அப் கால்ல பணம் கட்டுங்க, நீங்க இது பண்ணுங்க, நாங்க இது பண்ணி தரோம் அப்படிங்கிற மாரியான பதிவு கிடையாது. இது முழுக்க ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்காக செய்யக்கூடியது. நான் என்னுடைய அனுபவத்த நான் கத்துக்கிட்ட சில ஜோதிட விஷயங்கள வச்சு, கிரகங்கள அடிப்படையா வச்சு என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட், லாஸ் இத நான் உங்ககிட்ட காட்டணும்னு நினைக்கிறேன். நான் செபியில பதிவு பண்ண ரிஜிஸ்டர் கிடையாது. அதே மாதிரி இது பணம் வாங்கி சில விஷயங்களை கால்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது அந்த மாதிரி விஷயம் கிடையாது. எனக்கு தெரிந்த ஜோதிட அனுபவங்களை நான் ப்ராக்டிக்கலாக செஞ்சு அதை உங்களுக்கு நான் காட்டணும்னு நினைக்கிறேன். ஜோதிடத்தினுடைய சில முக்கியமான விஷயங்களை தெரியப்படுத்துறதுக்காக. இன்றைக்கி நம்ம என்ட்ரி எடுத்தது ரிலையன்ஸ் தான். மேக்ஸிமம் ரிலையன்ஸ் கம்பெனி அந்த மாதிரியான முக்கியமான கம்பெனிகளை தான் என்ட்ரி எடுப்பேன். இன்றைக்கி நம்ம என்ட்ரி எடுத்தது ரிலையன்ஸ் கம்பெனியில் என்ட்ரி எடுத்தோம். காலையில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கிரகங்களுடைய அந்த அடிப்படையை வச்சு என்ட்ரி எடுத்து அது இன்னைக்கு முழுக்க மார்க்கெட்டும் இறங்க போகுதுன்னு கணிச்சு, அதாவது மார்க்கெட் முடிகிற வரைக்கும் மார்க்கெட்டு டைம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பிட்ட டைம் முடிகிற வரைக்கும் இன்றைக்கி மார்க்கெட் இறங்கதான் போகுதுங்கிறத நம்ம சில விஷயங்களுக்கு கிரகங்களை வச்சு கணிச்சு என்ட்ரி எடுத்து இன்றைக்கி அதே மாதிரி காலையில் என்ட்ரி எடுத்து மார்க்கெட்டு முடிகிற வரைக்கும் ஹோல்டு பண்ணி நம்மளுடைய கிரகத்தினுடைய அந்த தாக்கத்தின் மூலமாக நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். அந்த ப்ராஃபிட் தான் உங்கள் கண்ணு முன்னாடி காமிச்சிருக்கேன். மார்க்கெட் முடிகிற வரைக்கும் சில இறக்கங்கள் தான் அப்படிங்கிற தன்மையில் அதை கடைசி வரைக்கும் அந்த மார்க்கெட்டை ஹோல்டு பண்ணோம். அதே மாதிரி நம்ம நினச்ச மாதிரியே மார்க்கெட்டு ஹோல்டு ஆகி மார்க்கெட் இறங்கி நமக்கு ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1080 ரேஞ்சில் அந்த டைமில் 3 மார்க்கெட் முடிகிறப்போ ஆட்டோமேட்டிக் க்ளோஸாக அப்படியே அது ஆட்டோமேட்டிக் க்ளோஸ் ஆயிடுச்சு. 1080 ரூபா பக்கம் ப்ராஃபிட் வந்திருக்கும். ஒரு சில நாட்களில் 1 மணி நேரம், அரை மணி நேரம் கூட என்ட்ரி கிடைக்கும். அரை மணி நேரம் தான் அந்த கிரகங்கள் இறங்குறதா காட்டும். ஒரு சில நாட்கள் முழுவதுமாக காட்டும். ஒரு சில நாட்கள் 2 மணி நேரம் 3 மணி நேரமாக காட்டும். எந்த கிரகம் எந்த ஸ்டாக்ஸை இண்டிகேட் பண்ணி இறங்க வைக்குதுங்கிறத சில கணிப்புகள் கணிச்சு அந்த நாளையோடைய ஸ்டாக்கை எடுத்து அது இறங்க போதா ஏறப்போதாங்கிறத சில வீடியோக்களாக தினமும் உங்களுக்கு நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்னுடைய சேனலில் முழுசாக பாருங்கள். இதில் இந்த ஸ்டாக்கு தான் இன்றைக்கி ஏறப்போகுது, இந்த ஸ்டாக்கு தான் இறங்க போகுதுங்கிறத நம்ம சொல்கிறது கிடையாது. அதேமாதிரி இந்த ஸ்டாக்கு நீங்கள் உடனே வாங்கிக்கிங்க, நாளைக்கு இது ஏறப்போகுது இறங்க போகுது அப்படின்னு சொல்கிறது கிடையாது. இது என்னுடைய நாலேஜுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை மட்டும் வச்சு நான் ட்ரேடு பண்ணுறேன். இதில் வரக்கூடிய லாப நஷ்டங்கள் அனைத்தும் என்ன சார்ந்தது தான். அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய நாலேஜுக்கு செபியில் பதிவு பெற்ற அந்த ரிஜிஸ்டர் பண்ண நபர்கிட்ட எது வாங்கலாம் எது விற்கலான்னு சில ஆலோசனைகளை கேட்டு பண்ணுறது நல்லது. ஏன்னா இதில் லாப நஷ்டங்கள் மிகப்பெரிய அளவில் இருக்கும். அதனால் எடுக்கக்கூடிய முடிவுகள் அவரவரை சார்ந்தது. இன்றைக்கி நான் போட்டிருந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னுடைய சேனலை ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் என்னுடைய சேனலில் கொடுத்துருக்கேன். சேனலை முழுசாக ஒரு தடவை போய் பாருங்கள். நாளைக்கு பதிவில் நாளைக்கு சந்திப்போம். நன்றி.